ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 60 டேஸ் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 19ஓட டயட் மீல் பிளான் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டே பை டே நான் என்ன ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற என்னோடய டயட் சார்ட்டை நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீடியோவாக. ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் ஏதாச்சும் ஒரு புது புது கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், கொஷின்ஸ் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. எனக்கு அது ஹாப்பி தான். அப்படி நேற்றுக்கு என்கிட்ட கேட்ட கொஷின்ஸ் டயட் இருக்கும்போது டீ குடிக்கலாமா அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்னா டீ எடுத்துக்கோங்க. ஈவினிங் டைம் கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில் டீ எடுத்துக்கோங்க. நீங்கள் சுகர் இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் சுகர் இல்லாமல் என்னால் சுத்தமாக முடியவே முடியாது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க, பரவாயில்லை. ஒரு ஸ்பூன் சுகரில் எல்லாம் நமக்கு வெயிட் அதிகமாகாது. எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சுகர் நம்ம ஆட் பண்ணிக்கும் போது தான், லைக் ஸ்வீட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கப் டீயில் ஒரு 3 ஸ்பூன் சுகர் போட்டு ஆட் பண்ணி குடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது தான் அது வெயிட் கெயினை ஸ்டிமுலேட் பண்ணுது. மற்றபடி இருக்கிறதெல்லாம் வெயிட் நமக்கு அவ்வளோ எல்லாம் கெயின் ஆகாது. எப்போவுமே நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அது அளவோடு சாப்பிட்டா பாடியில் வெயிட் மெயின்டைன் ஆகும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி வெயிட்டை லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அளவை விட கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி எடுத்துக்கிற ஃபுட்டை கூட எடுத்துக்கலாம், ஆனால் அளவை மட்டும் கம்மி பண்ணி, லைக் போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட டேயில் என்றைக்கு மாதிரி மார்னிங் எழுந்திரிச்சதும் எம்டி ஸ்டொமக்கில் அந்த ட்ரிங்க் தான் எடுத்துக்கிட்டேன். சீரகம், அதுக்கப்புறம் கொரியாண்டர், அதை மேஷ் பண்ணி கூட ஆட் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி லூக்வார்ம் கன்சிஸ்டன்சியில் ஆனதுக்கப்புறமா எடுத்து குடிச்சுப்பேன். இது ஒரு 6:30 போல் இது நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 8:30 போல் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக என்றைக்கும் எடுக்கிறது மாதிரி ஃப்ரூட்ஸ் தான். இன்றைக்கி ஸ்வீட் மெலான் எடுத்துக்கிட்டேன். இது லைக் இந்த வாட்டர் மெலானில் இன்னொரு வெரைட்டி. இதில் நல்ல வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்டா கூட ஸ்டொமக் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதே போல் எனக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த பவுல் ஃபுல்லாக நான் சாப்பிடலை, அதில் ஆஃப் தான் நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா நான் நாளைக்கு இந்தியாவுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் நாங்கள் வெளியில் போய் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டோம். இதுக்கு முன்னாடி நான் டயட் இருந்த சேம் டே ஒரு நாளைக்கு ஆஃப்டர்நூன் நாங்கள் வெளியில் போய் சாப்பிட்டப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபிஷ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போது எனக்கு ரொம்ப டெம்ட் ஆச்சு அதை சாப்பிடணுன்னு. ஆனால் நம்ம டயட் இருக்கிறோம், ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல்டாகவே இருப்போம் அப்படின்னு ஒரு பெரிய ஃபிஷ் மட்டும் ஆர்டர் பண்ணி லஞ்சை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு எப்படியாச்சும் ஒன் டே இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். இன்னும் அடுத்து கொஞ்ச நாளில் நான் பேக் டு துபாய் வந்துடுவேன். இருந்தாலும் நம்ம இந்தியா போகிறதுக்குள்ளே அந்த லாஸ்ட் டேவை கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கிட்டு போவோம் அப்படின்னு அந்த டேயில் போய் அந்த ஃபிஷ் மீல்ஸை சாப்பிட்டு ரொம்ப திருப்தி ஆகிட்டு அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு லாஸ்ட் மீலாக டின்னருக்கு ஒரு 6:30 போல் சுகர் இல்லாமல் ஒரு வாட்டர்மெலான் ஜூஸ் தான் வாங்கி குடிச்சிருந்தேன். இதுவுமே செம ஃபில்லிங்காக இருந்துச்சு. இப்படி தான் என்னோடய டே 19 ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு. உங்களோட இந்த டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு நமக்கு கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எனக்கு ரீசன்ட் டேஸாக வர்ற கமெண்ட்ஸ் அக்கா நாங்கள் டயட் இருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஆனால் வெயிட் அப்படியே ஸ்டக்காக இருக்குது, குறைய மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நான் அதில் சொல்லியிருக்கிற விஷயத்துக்கும் உங்களோட வெயிட் இப்படி ஸ்டாப்பாக இருக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா பெட்டர் நீங்கள் ஒரு டயட்டீஷியனை போய் பார்க்குறது நல்லது. ஏன்னா நம்ம பாடி எதனால் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குதுங்கிறத நம்மளால் அனலைஸ் பண்ணவே முடியாது. நான் டயட் என்னென்ன ட்ரை பண்ணியிருக்கனோ அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை ஓரலி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். மற்றபடி உள்ளதுக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, ஜெனரல் டாக்டரை மீட் பண்ணி இயர்லி ஒன்ஸ் ஆச்சும் ஒரு ஃபுல் பாடி செக்கப் எடுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நார்மலி சுகர் லெவல், அப்புறமா பிபி அண்ட் கொலஸ்ட்ரால் இவ்வளோ தான் மோஸ்ட்லி பார்ப்போம். இதை தாண்டி நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு இதெல்லாம் நம்ம ஜெனரலாக செக் பண்ணுறது நல்லது. இது ஜஸ்ட் என்னோட சஜஷன் மட்டும்தான். உங்களுக்கு ஓகேவாக இருக்குன்னா நீங்கள் ஒன்று செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அண்ட் அவ்வளோதான். வெயிட் லாஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எது ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர். பாய்.